தயவு செய்து இனிமேல் எந்த வழிபாட்டு இடங்களுக்கு கோயிலுக்கு போகும்போது தயவு செய்து மென்சஸ் இருந்தால் போகாது. அப்படியே மென்சஸ் போறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அங்கே தவறி வந்துருச்சுன்னா ஓகே, பட் உங்களுக்கு தெரிஞ்சு போகாது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கோயிலுக்கு போறேன் குளத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த டெம்பரரி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இந்த கோயிலுக்கு போறதுக்காக மென்சஸ் வரக்கூடாதுங்க, அதனால நம்ம மாத்திரை மெடிக்கல் ஸ்டோர்ல போய் மாத்திரை வாங்கி போட்டு போறேன், மெடிக்கல் ஸ்டோர்ல போய் மாத்திரை வாங்கி போட்டு போறேன். கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஃபைல் என்கிட்ட இருக்கு, ரெஃபரன்ஸ் ஃபைல் இருக்கு. அது இயற்கை தானே, இயற்கை நிகழ்வு தானே. நீங்க மென்சஸ் வந்தா போக வேண்டாம், மென்சஸ் வந்து வரலன்னா போங்க. அதுக்காக ஏன் கான்ட்ரசெப்டிவ் யூஸ் பண்றீங்க? இந்த கான்ட்ரசெப்டிவ் யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் சஃபர் ஆயிருக்காங்க. அது கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணி கோயிலுக்கு போறத வந்து அது ரெகுலர் பண்ணிட்டு அது கோயிலுக்கு போற டைம்ல இது டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்பப்போ ஃப்ரைடேல போகணும் சார், இந்த விசேஷம் அந்த விஷயம். அவங்க நிறைய கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய வந்து நிறைய சஃபர் ஆகிட்டு பணமும் வேஸ்ட்டு, நிம்மதியும் போச்சு, உறவுகிட்டையும் உனக்கு உடம்பு சரியில்லை. அவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து சலிச்சுக்கிறார், ஒய்ஃப் மேலே. ஹஸ்பண்டுக்கு சலிச்சுக்கிறார். அட என்ன சார், நான் எவ்வளோதான் சார் அடிக்கடி இந்த பிரச்சனை வருது, அடிக்கடி இந்த பிரச்சனை நான் போய் செலவு பண்ணாக்குது சார், என்ன சார் இது அப்படின்னு சலிச்சுக்கிறாரு. உலகமே இப்படிதான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் இந்த கேஸு. நன்மை நல்ல விஷயம் அப்படின்னா நானுன்னுவாங்க, ஒரு கெட்ட விஷயம்னா நீன்னுவாங்க. நல்லது சரி ஓகேன்னா நான் தான், என்னால் நல்லா ரைட் ஆயிட்டு என்ன கை காட்டுவாங்க. ஏதாவது நெகட்டிவ் ஆப்போசிட்டா போச்சு, உன்னால தான் நீ அப்படியே கைப்படி திரும்பி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணிட்டு கடைசியில் குழந்தையே பெற்றுக்க முடியாத நிலைமைக்கு போறாங்க. நிறைய சர்ஜரி பண்ணுற அளவுக்கு போறாங்க. யூட்ரஸ் ப்ராப்ளம், ஓவரிஸ் ப்ராப்ளம், பிசிஓடி, இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வருது. ஆனால் தயவு செய்து டெம்பரரி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணாதீங்க.